காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் கோர் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹார்ட் கோர் மூடு வச்சுக்கலாம். ஹார்ட் கோர் மூடு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா போய் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ண முன்னாடி வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். வேறு என்ன இருக்குது, மண்ணும் இல்லை. சரி வாங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ப்ளே வின் ஹார்ட் கோர். ஏன் நம்ம இப்போ இந்த ஹார்ட் கோர் விளையாட போகிறோம்னா, நம்ம ரீசெண்டாக இப்போ ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோரில் சேர்ந்து எவ்வளோ பேசஸ் என்னென்னமோ கட்டியிருக்கானோ. அதை பார்த்து இப்போ நான் வந்து ஹார்ட் கோர் விளாடுவேன். நான் பார்த்து எப்பவுமே ஹார்ட் கோர் விளாண்டா எப்பவுமே போவேன், லாவா எடுப்பேன், பாக்கெட்டை போடுவேன், போட்டில் கட்டுவேன், கேம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதுமாரி போனாமல் இன்றைக்கி பார்த்தா இப்போ நிறையா கட்டுப்போம். பேசிக் யூஸ் அது இதுன்னு பார்த்தா நிறையா கட்டலாம். அதான் பண்ண போவேன். ஆனால் செத்துட்டா வேலை முடிஞ்சு பார்த்தீங்க உள்ளே வந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரேண்டமாக ஸ்பான் ஆகியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வுட்டை வெட்டிக்கலாம். வெட்டு 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 1 மணி நேரமாக வெட்டு வுட்டு. ஃபோன் பார்த்தியா ரொம்பவே லேக் ஆகுது. புது ஃபோன் வாங்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 5 வுட்டு வெட்டிக்கலாம். 3 வெட்டியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெட்டு 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 இன்னும் ஒரு வுட்டு வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வுட்டை எல்லாத்தையும் முதல்ல சீவனை வுட்டாக மாற்றிக்கணும். சீவனை வுட்டாக மாற்றிக்கிட்டு ஒன்றுனா தோட கடுப்பாக இருக்குது. அதனால் அழுத்தி பிடிச்சிடலாம். அப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள், அப்போ கொஞ்சம் குச்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக தேவைப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் கீழே போட்டு ஒரு ஸ்வாடு ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ முக்கியமான ஃபஸ்ட்டு தேவைப்பட்டது ஆடும் வில்லேஜும் நம்ம கண்டுபிடிக்கணுமே. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போக போவோம், ஆடு கண்டுபிடிக்காம போவோம். சரி வாங்க சுற்றி முற்றி போகலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வுட்டு எடுத்துக்கலாம். ஏன் வுட்டு நம்மளுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். ஏதாவது இப்போ அயன் கேன் கிடச்சா உழுக்கிறதுக்கு எதுக்காக யூஸ் ஆகும். அதனால கொஞ்சோண்டு வுட்டு எடுத்துக்கலாம். மேலேயும் கொஞ்சம் இது அதையும் எடுத்துக்கலாம். வுட்டு எடுத்துகிட்டு நம்ம போய் இப்போ ஆடு தான் கண்டுபிடிக்கணும். ஆடு மட்டும் இல்லைங்க நம்ம நைட் நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. குழி நோண்டி கீழே தான் உட்காந்தாகணும். அதனால பார்த்தியா போகலாம். போகையில் பார்த்தியா ஒரு பண்ணியை பார்த்தேன். ஏன் பண்ணி இங்கே என்ன பண்ணுங்க, என்னை பார்த்து எங்கே ஓடு? ஐயோ நான் இப்போ ஒன்று அடிக்கப்பேன், அடிச்சு கொண்டேன். ஏன்னா நம்மகிட்ட கொஞ்சம் ஸ்டோர் இல்லை, அதனால் பண்ணியை அடிச்சு கொண்டுலாம் கோச்சிக்காய்ங்க. பார்த்தியா அங்கே பார்த்தியா கொஞ்சம் ஸ்டோன் பயமாக இருந்தது. பார்த்தியா அங்கே கொஞ்சம் கோல் இருந்தது. நம்ம இந்த கோலை தான் இப்போ வெட்ட போகிறோம். ஒரு கோல், 2 கோல், கோலுங்க நிறையாவே கட்டுக்கு. ஆனால் இப்போ கோல் நிறையா வெட்டிக்க. ஏன்னா இப்போ நம்ம கோல் எதுக்கு யூஸ் ஆகும், அது இப்போ வந்து டார்ச்சுக்கு மெயினிக்கு போகும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். டார்ச்சு இல்லை ஃபர்னஸில் நம்ம சோறு அவிக்கும் போது யூஸ் ஆகும். எப்படி சுற்றி முற்றி எங்கேயா அயன் கேன் கிடைக்குமான்னு பார்த்தேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையாவே அயன் கிடைக்கும். அப்போ எங்கே பார்த்தாலும் அயன் கிடைக்கவே இல்லை. எங்கள் சைடு பார்த்தாலும் கோலாக தான் இருந்தது. அந்த கோல் நம்ம நோண்டிக்கலாம். கோல் நம்ம ரொம்பவே முக்கியம் தான். ஆனால் பாருங்களாம், ஃபோனு ஹேங் ஆகுதா இல்லை நான் வீடியோ எடுக்கிறதா நல்லா இல்லையா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னன்னே தெரியல, இவ்வளோ மட்டமாக ஹேங் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். இப்போ தான் ஹேங் ஆகுது. எங்கே போய் ஆடு 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 நம்மளுக்கு பற்றி இப்போ 2 ஆடு கிடச்சிச்சு. இன்னும் ஒரு ஆடு மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்ம ஜாலியாக தூங்கி தூங்கி விளாட்லாம். பார்த்தீங்கன்னா எங்கள் லீஃபில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஒரே மரக்கட்டையாக இருக்குங்க. இந்த லீஃப்லாம் உடச்சி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம மட்டும் போகலாம். எங்கேயாவது ஒரு வில்லேஜ் கிடைக்கும், நிறைய வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான இருக்கிற இடத்துல வில்லேஜ் நிறையா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளமேடாக இருக்குது. இங்கே வில்லேஜ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அங்கேயும் இங்கேயும் ஓடலாம் வாங்க. இங்கே இன்னும் ஆடாவது கண்டுபிடிக்கலாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி. பார்த்தீங்களா மரத்துள்ள பூந்து தான் போகிறேன். இது மாதிரி யாராலையுமே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா இப்போது மலையோட நம்ம கொஞ்சம் டாப்புக்கு வந்துட்டோம். இங்கே நின்று பார்த்தா ஆடுன்னு நினச்சா அங்கே கோழி நிற்குது. நம்மளுக்கு அசிங்கமாக போச்சு. சரி இப்படி சுற்றி முற்றி போய் பார்க்கும். இங்கே ஃப்ளாட்டான இடத்துல அங்கே பாருங்க, இந்த மலையோட முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த மலையை தாண்டி இப்போ நம்ம அந்த சைடு போய் ஆகணும். ஏன்னா அந்த சைடு போனால் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னு தெரியும். இங்கே இருந்தால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பார்த்தியா நம்ம கொஞ்சோண்டு எல்லா பொருளையும் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா வெளியே இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் சக்க டென்ஷன் ஆகுது. எல்லா பொருளையும் உள்ளே வச்சு நம்ம தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ போகலாம். எங்கேயாவது போய் ஊர் மேயலாம். ஊர் மேய்ஞ்சா நான் பார்த்தேன். இப்போ ஊர் மேய்ஞ்சாக போனேன். அந்த ஊர் மேய்ஞ்ச 2 கழுதை எடுத்துகிட்டு வருவான். அவன் பேர் என்ன, வாடனா? ஐயோ வாடன் இல்லை, ஐயோ நான் எனக்கு ஒன்றுமே தெரியல. அது அவன் பேர் என்னன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். வாங்க நம்ம போய் ஊர் மேய்க்கலாம். தண்ணி உள்ள குதிக்கணுமா? அதான் தண்ணியில் குதிச்சு இப்போ நம்ம நீச்சல் அடிப்போம். நீச்சல் அடி எது நீச்சல் சீரியல் பார்த்துங்களா? மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா அருமையாக நான் இப்போ நீச்சல் அடிச்சுட்டு இருக்கேன். இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம நீச்சல் அடிச்சுட்டு ரொம்ப தூரம் போய் அந்த சைடு போவோம். ஏன் பெரிய கடலாக இல்லை, சின்னதாக தான் இருக்குது. கடலே இல்லை, முதல்ல ஆறு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டா நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதான் மேலே ஏறியாச்சு.
மேலே ஏன்னா இங்கே கொஞ்சோண்டு ஸ்டோன் வந்து அந்த ஸ்டோனை நம்ம கண்டுக்க தேவையில்ல. ஏன்னா நமக்கு அயன் தாங்க மாட்டேங்கணும். நான் வேணா மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கா, எங்கேயா வில்லேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஓடு 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 ஓடே, ஓடு 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 ஓடே. நம்ம மட்டும் எங்கேயாவது வா உங்க பாருங்க நிறைய மாடு இருக்கு. இந்த மாடெல்லாம் அடிச்சு நம்ம கையும் கொஞ்சம் லெதர் எடுத்துக்கலாம். ஏன்னா லெதர் வச்சு நம்ம ஷூ ஆர்மர் கீர்மர் ஏதாவது செஞ்சுக்கலாம். நிறைய மாடு இருக்கு இங்கே மட்டும். இங்கே பாருங்க எவ்வளோ மாடு பாருங்க, 4 5 எவ்வளவோ மாடு இருக்கு. இங்கே பாருங்க இன்னொரு மாடு. இப்போதான் சொல்லு நிறைய மாடு இருக்குன்னு அதுக்குள்ள இன்னொரு மாடு வருது. அப்படியே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டோம். காட்டுக்குள்ள தான் வில்லேஜ் இருக்க வாய்ப்பே இல்லை. மாடு தான் இருக்கு நிறையா. மாடு தான் இருக்கு. நம்மளுக்கு பார்த்தா சக்க டென்ஷன் ஆகுது இந்த மாடு. இந்த இடத்த விட்டு நம்மள வெளில போகணும். மாடு நிறையா கிடைக்கும். இன்னும் ஆடு ஓ ஆடு ஆடு கடிச்சிச்சு. ஆடு கடிச்சிச்சு. இன்னும் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆடு வேணும். அப்போ நம்மள பெட்டு செய்ய முடியும். பெட்டு எல்லா மாடையும் அடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மலை உச்சிக்கு போய் எங்கேயாவது சுற்றி முற்றி என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். இது மேலே கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். பார்த்தீங்களா கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டேன். இதுதான் தனி திறமை வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தணும். ஏன்னா நம்ம சுற்றி முற்றி பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போய் இன்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸை அதிகப்படுத்தணும். அது பேர் இப்போ பார்த்தீங்கன்னா வாயிலே வரமாட்டேங்குது. அது பேர் என்னன்னு தெரிஞ்சு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அப்போ வாங்க போய் எங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும் எங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு எது இது எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிளேயர்னு சொல்ல முடியாது, ஒரு பிளேயர்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான். நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் அதிகப்படுத்திட்டு இப்போ வெளில வந்து பார்த்தா எல்லாம் ரொம்ப தூரம் தெரியும். இந்த பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக பாருங்க. அதான் அப்பயும் சுற்றி முற்றி பார்த்தா சுற்றி முற்றி வில்லேஜ் இருக்கும் பார்த்தா அப்பயும் ஒன்றும் இல்லை. கடுப்பாக இருக்குது இந்த வில்லேஜுங்க. பார்க்க நம்ம ஸ்பான் பண்ணால் வில்லேஜ்லேயே ஸ்பான் ஆகாமே எங்கேயும் வைக்க மாட்டோம்ல. அப்படியே இருந்தால் ஈஸியாக இருக்கும் நம்ம பட்டு பட்டு ஏன் பிடிக்க. நாங்கள் சுற்றி முற்றி போவோம். இந்த பற்றி அந்த இலையை பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா இலை இல்லை இது செடி. கன்று சின்ன சின்ன செடி. இதை பற்றி நம்ம புதுசாக வீடு கட்டினா இந்த மரம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் நம்ம எடுத்து போய் முளைய வைக்கலாம். அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நிறையா போனால் நிறையா மரம் தான் கீழே வந்து கிடக்கு. அதில் காலம் தான் முளைஞ்சிருக்கு. அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் ஆடு கண்டுபிடிக்கணும், வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். ஓடு 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 ஓடு. சைடில் கேவு இருக்குது. இந்த கேவு தான் பார்த்தா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எங்கேயாவது ஓடி வந்துட்டோம். ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம். கடுப்பாக எங்கே ஒரு மரம் உழுந்து கிடப்பாங்க. இந்த மரம் எப்படி உழுதுன்னே தெரில. இந்த மரம் எப்படி உழுதுன்னு தெரிஞ்ச மாதிரி கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வாங்க மேலே ஏறுமாப்பா. மேலே எப்படி ஏறுது? அதனால் நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம். பார்த்தா இங்கே ஒரு ஆறு இருக்குது. இந்த ஆறை தாண்டி இப்போ நம்ம அந்த சைடு போமா இல்லை இங்கேயே இருக்குமா? இங்கேயே இருக்கலாம். வேணாம், அந்த ஆறை தாண்டி அந்த சைடு போய் வில்லேஜ் கண்டுபிடிக்கலாம். ஐயோ உங்கே பாருங்க இருட்டாக போகுது. ஐயோ நம்மள்ட்ட இப்போ ஆடுவே இல்லை. நான் இருக்க ஒரே வழினாங்க கேட்கணும். நோடுடா கைப்புள்ள. நம்மளுக்கு இப்போ சக்க டென்ஷன். ஒரு ஆடு நம்ம கண்ணில் படாமல் இதுமாரி பண்ணால் நம்மளுக்கு வெறியாகும். ஏன்னா உள்ளே போயிட்டு ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப நேரம் ஆகும். எப்போ விடியாது? சரி வாங்க நம்ம நோண்டும். குழியை நோண்டி மேலே பிளாக் போடணும், அடைச்சிக்கணும். ஒவ்வொரு பிளாக்கு 2 பிளாக்கு போடு. இன்னும் 2 பிளாக் போட்டால் ஃபுல்லாகவே அடைஞ்சிக்கும். ஃபுல்லாக அடைஞ்சிட்டா நம்மளுக்கு கண்ணு தெரியாது. நம்ம என்ன பண்ணணுங்க, கிராஃப்டிங் டேபிள் எடுத்து கீழே போடணும். கீழே போட்டு அதை தொட்டு ஒரு டார்ச் செய்யணும். ஏன்னா டார்ச் செஞ்சால் தான் நம்மளால் இருட்டுலேருந்து நம்ம வெளிச்சம் கொண்டு வர முடியும். அவ்வளோதான். டார்ச் செஞ்சாச்சு. டார்ச் செஞ்சு வச்சாச்சு. பாருங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு. அப்போ கீழே கொஞ்சம் நம்ம நோண்டிக்கலாம். நோண்டிட்டு அதான் இந்த நம்ம கொஞ்சம் கல் தேவைப்படுதுன்னா நிறைய நம்ம கல் நோண்டிக்கலாம். அப்போ வாங்க நம்ம இந்த கேவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கேவில் நான் போட்ட கொஞ்சம் குழி கோலுதான் இருக்குது. இந்த கோலுதான் நம்ம நோண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா கோல் நம்ம ரொம்ப யூஸ் ஆகும். எதுக்கு நம்ம பின்னாடியே சொல்லியிருப்பேன். சரி வாங்க நம்ம போய் கோலை நோண்டுவோம். கோலை நோண்டிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்னஸு, பிக்காக்ஸு, ஸ்வாட் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே விடிஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்கு மேலே உடைச்சா விடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு போய் ஷேர் பண்ணால் அதுக்குள்ளே விடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா நான் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணேன்.
ம். அப்போ நம்ம சுத்தி முத்தி போய் பார்ப்போம். எங்கேயா ஆடு கீடு கிடைக்கா நமக்கு ஆடு இல்லாம எவ்வளோ டென்ஷன். வா கோழி முட்டை கோழி முட்டை கிடச்சிருக்கு நம்ம. அந்த கோழி முட்டை உடைச்சா ஒன்றுமே கிடைக்காது. கோழி குஞ்சு போட்டு அடிச்சு போயிடுச்சு திங்கலான்னு நினச்சேன். அப்போ வாங்க போய் ஒரு ஆடை தேடுறோம். ஏன் ஆடு இல்லை அடுத்த நாளும் நம்ம இதே மாதிரி கோழி நோண்டி உட்காந்துருவோம். பார்த்தா சக்கரை டென்ஷன் ஆகும். அதனால் இப்போ ஆடு தேட வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை காண்டி இப்போ அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கிட்ட போனால் ஆடு 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 ஆடு. எனக்கு பார்த்தியா மூணாவது ஆடு கிடச்சிச்சு. மூணாவது ஆடு கிடச்ச உடனே பெட்டு செஞ்சுலாம் முதல்ல அந்த ஆடை அடிக்கலாம். அது டமில் அது டமில் அவ்வளோதான் ஆடை அடிச்சாச்சு. இப்போ ஆடை அடித்து கிராஃப்டிங் டேபிளை முதல்ல கீழே போடணும். கிராஃப்டிங் டேபிளை எடுத்து அதை கீழே போட்டு டைம் ரொம்ப நிறையா ஆகுது. ஆனால் கிராஃப்டிங்குள்ளே போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதை உட்டை சீவனை உட்டை மாற்றிக்கணும். ஏன்னா நம்மகிட்ட சீவனை உட்டு இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் வெள்ளை பெட்டு செஞ்சாச்சு. வெள்ளை பெட்டு செய்யறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆரம்பிக்கும் என்னைக்கு செஞ்சு போடுறதோ. சரி வாங்க நம்ம பொறுமையாக போய் எல்லாத்தையும் செய்யலாம். முதல்ல கிராஃப்டிங் டேபிள் அப்போ எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு பதில் உள்ளே போகும்போது அதான் இதே எனக்கு தெரியல. கிராஃப்டிங் டேபிளை எடுத்து நம்ம இந்த மலை மேலே தான் ஏற போகிறோம். எவ்வளோ பெரிய மலை. இந்த மலை மேலே ஏறி நின்று பார்த்தா வில்லேஜ் இருக்கான்னு தெரியும். அதில் போய் நம்ம ஏற போகிறோம். இந்த வழியாக ஏற முடிஞ்சா பார்த்தா ஏற முடியல. ஏன்னா ஒரு வாட்டி ஏறும்போது சக்கரை என்ன மேலே ஏற முடியலன்னு பார்த்தா கல்லில் போய் முட்டிகிட்டு இருக்கேன். கல்லில் முட்டிக்கிட்டு ஏற முடியலன்னு ஃபீல் பண்ணுவேன் பார்த்தீங்களா. நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன். அப்போ இந்த மலை மேலே கடைசியாக ஏறணும். ஏறத்துக்குள்ளே போதும் ஆகும். இப்போ இந்த மலை மேலே ஏறி அப்போ என்னென்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. மலை மேலே ஏறினா வில்லேஜ் கிடைக்கும். அப்போ இந்த மலை மேலே ஏறி என்னென்ன பண்ணேன்னு அடுத்த வீட்டில் கட்டான்ட்டா பொட்டா அப்போ என்னென்ன பார்த்தா